தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமாக. राजाओं की दूसरी पुस्तक 20वां अध्याय उसके 5वें वचन को पढ़ेंगे. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். कि लौटकर मेरी प्रजा के प्रधान हिजकिय्याह से कह कि तेरे मूल पुरुष दाऊद का परमेश्वर यहोवा यूं कहता है कि मैंने तेरी प्रार्थना सुनी और तेरे आंसू देखे हैं. देख मैं तुझे चंगा करता हूँ, परसों तू यहोवा के भवन में जा सकेगा. யூதா ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு தேவன் தந்த விடுதலையை குறித்து நாம் இங்கே வாசிக்கப்பட்டோம். यहाँ पर यहूदा के प्रधान या राजा हिजकिय्याह को परमेश्वर के द्वारा दिए गए छुटकारे के विषय में पढ़ रहे हैं. அவனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கண்ணீரையும் தேவன் கண்டார். परमेश्वर ने उसकी प्रार्थना सुनी और उसके आंसुओं को देखा. இதோ நான் உன்னை குணமாக்குவேன், मैं तुझे चंगा करता हूँ. 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்தில் போவோமாக. तीसरे दिन या परसों तू यहोवा के भवन में जा सकेगा. நான் உன்னை குணமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा. இன்றைக்கும் நமது தேவன் மாற்றமில்லாத தேவன் நமது மத்திய வந்திருக்கிறார். आज भी हमारा परमेश्वर ना बदलने वाला हमारे मध्य में आया हुआ है. இந்த வசனத்தில் முக்கியமாக 4 காரியங்களை நாம் பார்க்கின்றோம். इस वचन में मुख्यतः हम 4 बातों को देख सकते हैं. முதலாவது அவனுடைய விண்ணப்பம், पहला उसकी प्रार्थना, இரண்டாவது அவனுடைய கண்ணீர், दूसरा उसकी आंसू, மூன்றாவது நான் உன்னை குணமாக்குவேன், तीसरा मैं तुझे चंगा करूंगा, நாலாவது 3ஆம் நாள், चौथा परसों या तीसरा दिन, ஐந்தாவது ஆலயம். और 5वां यहोवा का भवन. தேவன் தருகிற சமயத்துக்கு ஏற்றபடி இந்த விஷயங்களை நாம் சிந்திப்போமாக. परमेश्वर के द्वारा दिए जाने वाले समयों के आधार पर हम इन बातों पर ध्यान करेंगे. நமது தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நமது மத்தியே இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारा परमेश्वर कल आज और हमेशा के लिए ना बदलने वाला होकर हमारे मध्य में मंडरा रहा है. நாம் வியாதியாய் இருப்பது, வேதனையில் இருப்பது நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு சித்தம் இல்லை. हम बीमारी में रहना या हम दर्द से कष्ट उठाना हमारे सृजनहार परमेश्वर की इच्छा नहीं है. வியாதி என்பது ஒரு சாபம். बीमारी एक शाप है. நாம் சாபத்துக்குள் இருப்பது தேவ சித்தம் இல்லை. हम शाप के अधीन रहना परमेश्वर की इच्छा नहीं है. 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, तीसरा यूहन्ना उसके दूसरे वचन को जब हम पढ़ते हैं, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். हे प्रिय, कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे तू सब बातों में उन्नति कर और भला चंगा रहे. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு சுகம்தான். हमारा परमेश्वर हमारे लिए चंगाई की अपेक्षा करता है. ஏதேன் தோட்டத்தில் வியாதி இல்ல, अदन की वाटिका में कोई बीमारी नहीं थी, ஆசரிப்பு கூடாரத்தில் வியாதி இல்ல, मिलाप वाले तंबू में बीमारी नहीं थी, சரீரமான சபையுடைய தலையில் வியாதி இல்ல, कलीसिया रूपी शरीर के सिर में कोई बीमारी नहीं है, 1000 வருடம் அரசாட்சியில் வியாதி இல்ல, 1000 वर्ष के राज्य में कोई बीमारी नहीं है, பரலோகத்திலும் வியாதி இல்ல. स्वर्ग में भी कोई बीमारी नहीं है. எசேயா 33ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, यशायाह 33वें अध्याय के 24वें वचन को पढ़ने पर, வியாதி பெற்றிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிறவர்களின் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. कोई निवासी ना कहेगा कि मैं रोगी हूँ और जो लोग उसमें बसेंगे उनका अधर्म क्षमा किया जाएगा. ஆனபடியினால் நாம் யாவரும் வேதனை இல்லாமல் சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். इसलिए हम कोई भी बीमारी के बिना चंगा रहना हमारा परमेश्वर आग्रह करता है. அத எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை
குணமாக்குவேன். इसलिए परमेश्वर ने हिजकिय्याह से कहा कि मैं तुझे चंगा करूंगा. குணமாக்குவேன் என்று சொல்லும்போது ரெண்டு பகுதியில் நமக்கு சுகம் தேவை. परमेश्वर जब कहता है कि मैं तुझे चंगा करूंगा, तुम्हारे जीवन के दो पहलुओं में चंगाई जरूरी है. 41 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது भजन संहिता 41 के चौथे वचन को जब हम पढ़ते हैं, मैंने कहा हे यहोवा मुझ पर अनुग्रह कर, मुझको चंगा कर, क्योंकि मैंने तेरे विरुद्ध पाप किया है. என் ஆத்துமாவே குணமாக்கும், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். हिंदी में ऐसा नहीं है, पर दूसरी भाषाओं में मेरे प्राण को चंगा कर, मैंने तेरे विरुद्ध पाप किया है. இன்றைக்கு தேவன் என்னை சுகமாக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். जितने लोग विश्वास करते हैं कि आज परमेश्वर मुझे चंगा करेगा, केवल वे हाथ उठाकर हालेलुया कहें. நீங்கள் அல்லேலூயா சொன்னதனுடைய அர்த்தம் என்ன, இல்லைங்கில் அதனுடைய உறுதி என்ன? आपने हालेलुया कहा है, उसकी दृढ़ता या उसकी स्थिरता क्या है? தெய்வீக சுகத்தை நாம கிளைம் பண்ணுகிறோம், உறுதிப்படுத்துகிறோம். ईश्वरीय चंगाई पर हम दावा करते हैं या हम उसे दृढ़ कर रहे हैं. முதலாவது காரணம் மத்தேயு 8 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ சொஸ்தமாகுது என் சித்தம். उसका पहला कारण यह है कि मत्ती रचित सुसमाचार 8वें अध्याय के दूसरे वचन में प्रभु यीशु मसीह ने एक कोढ़ी को देकर कहा कि तू चंगा होना मेरी इच्छा है. அருமையான அப்போ நீங்கள் சொஸ்தமாவது தேவ சித்தம். इसलिए प्रिय लोगों, आपकी चंगाई या शिफा परमेश्वर की इच्छा है. இரண்டாவது காரணம் எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது நமது ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். दूसरा इब्रानियों की पत्री उसके 8वें वचन के अनुसार हमारा परमेश्वर कल आज और हमेशा के लिए एक सा है. அன்றைக்கு கிரியை செய்தது போல இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். उस दिन काम करने वाला परमेश्वर आज भी उसी प्रकार काम करने के लिए सामर्थी है. மூன்றாவது காரணம் ரோமர் 8 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். तीसरा, जैसे रोमियो की पत्री 8वें अध्याय के 11वें वचन में हम देख सकते हैं कि जिस आत्मा ने मसीह को मरियों में से जिलाया, वही आत्मा हमारे मरणहार देह को भी जिलाएगा. நாலாவது காரியம் யாத்ராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது நானே பரிகாரியான கர்த்தர் என்றவர் சொன்னார். चौथा कारण निर्गमन की पुस्तक 15वें अध्याय के 26वें वचन के आखिरी भाग में परमेश्वर ने कहा, मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ. நானும் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லவில்லை, நானே பரிகாரியான கர்த்தர். तमिल भाषा में जो अनुवाद है उसमें बड़े अच्छे से लिखा गया है. ऐसा नहीं कहा कि मैं तुम्हारा चंगा करने वाला हूँ. ஐந்தாவது காரியம் 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது अगला पहला पत्रस दूसरे अध्याय के 24वें वचन के अनुसार தழம்புகளால் குணமானீர்கள். उसी के मार खाने से तुम चंगे हुए. உன்னுடைய சரீரத்தில் எங்கே எல்லாம் என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ அந்த வியாதியை குணமாக்கும்படியாக இயேசுவினுடைய சரீரத்தில் முழு பகுதியிலும் அவர் தழம்புகள் ஏற்றுக்கொண்டார். आपके शरीर के जिन जिन भागों में बीमारी या कमजोरी है, उन सारे बीमारी और कमजोरी को दूर करने के लिए प्रभु यीशु मसीह के शरीर के एक एक भाग में उसने कोड़े की मार खाया है. ஆனபடியினால் நாம் தேவனிடத்தில் சுகத்தை எதிர்பார்க்கிறோம், கிளைம் பண்ணுகிறோம். इसलिए हम परमेश्वर से चंगाई की अपेक्षा करते हैं और उस चंगाई या शिफा के लिए दावा करते हैं. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. வாசிக்கப்பட்டதான பகுதியில் जो वचन का भाग हमने पढ़ा है, அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். परमेश्वर ने उसकी प्रार्थना या दुहाई को सुना. தேவன் விண்ணப்பம் என்று சொன்னால் அதனுடைய கருத்து 2-3 வசனங்களில் வாசிக்கும் போது बिनती शब्द का अर्थ हम 2-3 वचनों को पढ़ने पर हम समझ सकते हैं. அவனுடைய கடந்த கால ஜீவியத்தில் அவன் செய்த சில நன்மைகளை சொல்லுகிறார்.
अपने जीवन के अतीत में या भूतकाल में उसने जो भले काम किए हैं उनके विषय में वो कह रहा है, நான் உண்மையும் உத்தமமாக நடந்தேன், அது நீர் நினைத்தருள். उसने कहा स्मरण कर कि मैं सच्चाई और खरे मन से तेरे सम्मुख चलता आया हूँ. நீங்கள் குணமாக வேண்டுமானால் यदि आप चंगाई पाना चाहते हैं तो முதலாவது உங்களுடைய விண்ணப்பம் என்று சொல்லும் போது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த காரியங்களே நீங்கள் யோசிக்க வேண்டும். विनती करते समय सबसे पहले आप अपने भूतकाल या अतीत में हुए बातों को स्मरण करना चाहिए. எசேக்கியா உண்மையாக உத்தமமாக நடந்து கொண்டார். हिजकिया परमेश्वर के सम्मुख सच्चाई से चलता रहा. ஆனா நமது வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பாவங்கள், எத்தனையோ விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். पर हमारे जीवन में कितने पाप और परमेश्वर के विरोध में कितने कामों को कर कर हमने उसे दुख पहुंचाया होगा. அதே நினைத்து பாவாரிக்க செய்த நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டியது அவசியம். हम उसे स्मरण करते हुए पाप का अंगीकार करते हुए विनती करना जरूरी है. இரண்டாவது கண்ணீரை நான் கண்டேன். दूसरा परमेश्वर कह रहा है कि मैंने तेरे आंसू देखे हैं. கண்ணீர் என்பது நொறுங்குண்டதுமான ஒரு ஹிருதயத்தை அங்க வெளிப்படுத்துகிறது. आंसू जो है वह टूटे हुए हृदय और पिसे हुए मन को दिखाता है. இருதயம் நொறுங்கும் போது கண்ணீர் உண்டாகும். जब हृदय टूटता है तब आंखों में आंसू आते हैं. நீங்களும் நொறுங்குண்டதான ஹிருதயத்துடன் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். आप भी टूटे हुए हृदय के साथ परमेश्वर से प्रार्थना करना चाहिए. மூன்றாவது அடுத்தது மூன்றாம் நாள் என்று நாம் வாசித்தோம். अगला हम देखते हैं तीसरा दिन या परसों. மூன்றாம் நாளில் நீ ஆலயத்தில் போவாய். परसों या तीसरे दिन तू यहोवा के भवन में जाएगा. மூன்று என்பது மூன்று விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது. तीन जो है वह तीन प्रकार के आत्मिक या रूहानी अनुभव या तजुर्बों को बता रहे हैं. ஒன்று மனம் திரும்புதல், पहला मन फिराना, இரண்டாவது ஞான ஸ்நானம், दूसरा पानी का बपतिस्मा, மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்வது. तीसरा पवित्र आत्मा का अभिषेक पाना. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நாம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறோம். पवित्र आत्मा के अभिषेक के द्वारा हम परमेश्वर के मंदिर होकर बदल जाते हैं. மூன்றாம் நாளில் ஆலயத்து போவாய். तीसरे दिन तू परमेश्वर के भवन में जाएगा. நீங்களும் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் என்னுடைய ஆலயமாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். यदि आप मन फिराकर पानी का बपतिस्मा लेकर पवित्र आत्मा का दान प्राप्त करोगे तो परमेश्वर के मंदिर होकर बदल जाओगे. அப்படிப்பட்டவர்களை நான் குணமாக்குவேன். ऐसे लोगों को मैं चंगा करूंगा या शिफा दूंगा. அவர்கள் வேதனைப்படுவது என் சித்தம் அல்ல. वे लोग दर्द उठाना मेरी इच्छा नहीं है. அந்த ஆலயத்தை குறித்து கொஞ்ச நேரம் நாம் சிந்திப்போமாக. उस मंदिर के विषय में हम थोड़ी देर ध्यान करेंगे. ஒரு வாழைப்பழம் இருந்தால் அதனுடைய பழம் முக்கியமா, அந்த தோல் முக்கியமா? சொல்லுங்க. मान लीजिए एक केला है तो केले का छिलका अच्छा होगा या वो फल अच्छा होगा? வாழைப்பழம் அதுல தோல் முக்கியமா, உள்ள இருக்கிற பழம் முக்கியமா? एक केला देखने पर उसका ऊपर का छिलका अच्छा है या अंदर का गुर्दा अच्छा है? அதனுடைய பழம் முக்கியம். उसके अंदर का जो गुर्दा है वही अच्छा होगा. அந்த பழம் என்பது உள்ளான மனிதனை வெளிப்படுத்துகிறது. वो जो अंदर का गुर्दा है वो हमारे भीतरी मनुष्य को दर्शाता है. சரீரிக சுகத்தை பார்க்கிலும் சரீரிக நன்மையை பார்க்கிலும் முக்கியமானது ஆத்மாவின் நன்மை, ஆத்மாவின் சுகம். हमारे शरीर की चंगाई और भलाई से बढ़कर हमारे आत्मा या प्राण की चंगाई और भलाई महत्व रखती हैं. ஆனபடியினால் 49ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, इसलिए भजन संहिता 49 के 9वें वचन को जब हम पढ़ते हैं, ஆத்மா மீட்பு அருமையானது என்று நாம் வாசிக்கிறோம். वहाँ पर लिखा गया है कि प्राण की छुड़ौती बहुत ही बहुमूल्य है. நம்முடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும். हमारा प्राण छुड़ाया जाना चाहिए.
நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். हम उद्धार पाना चाहिए या नजात நாம் पाना चाहिए. தேவாலயமாக மாற்றப்பட வேண்டும். हम परमेश्वर का मंदिर होकर बदलना चाहिए. நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக மாற்றப்பட வேண்டும். हम परमेश्वर के मंदिर होकर बदलना चाहिए. பரலோகத்தில் தேவனுடைய ஆலயத்தை நாம் பார்க்கின்றோம். स्वर्ग में हम परमेश्वर के मंदिर को देखते हैं. சாட்சியில் சொன்ன போது அதில் ஒன்றுதான் சியோன், அடுத்தது எருசலேம் என்று நாம் கேட்டோம். गवाही में हमने सुना सबसे पहले सियोन और फिर नया यरूशलेम. இந்த பரலோக எருசலேமே, பரலோக சியோனை நீ தியானிக்கும் போது உன் வியாதி சுகமாயிடும். इस स्वर्गीय सियोन और यरूशलेम पर जब हम ध्यान करते हैं तो हम चंगाई या शिफा पाएंगे. அந்த பரலோக சியோனையும் பரலோக எருசலேமையும் நீ சிந்திக்காமல் போகிறதுனால தான் உனக்கு சரீரத்தில் வியாதி வந்து வேதனைப்படுத்துகிறது. उस स्वर्गीय सियोन और नई यरूशलेम पर ध्यान न करने के कारण ही कई प्रकार की चिंताएं आकर शरीर में बीमारियां आती हैं. இப்போது பலரும் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், ஆண்டவரே எப்படியாவது சுகத்தை பெற்றால் போதும், நல்ல பணம் சம்பாதித்து வீடு வாங்கலாம். अभी भी कुछ लोग ये सोच रहे हैं, हे परमेश्वर चंगाई या शिफा पाना काफी है, उसके पश्चात में काम करके पैसे कमाऊंगा और धनी बन जाऊंगा. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. இது தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனை. ये ईश्वरीय या इलाही शिफा या चंगाई की सेवा है. தெய்வீக சுகமளிக்கும் ஆராதனையில் ஆழமான சுத்திகரிப்பு தேவை. ईश्वरीय चंगाई या इलाही शिफा के लिए एक गहरी पवित्रताई या पाकीज़गी का काम जरूरी है. ஒரு அற்புதம் ஆராதனை நடக்கும் போது அதில் சுத்திகரிப்பு இல்லை. एक अद्भुत काम की सेवा के लिए एक पवित्रताई की जरूरत नहीं है. நமக்கு தேவையானது அற்புதமான சுகம் அல்ல, தெய்வீக சுகம். हमारे लिए एक अद्भुत चंगाई नहीं, एक ईश्वरीय चंगाई की आवश्यकता है. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது याकूब की पत्री 5वां अध्याय उसके 16वें वचन को जब हम पढ़ते हैं, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை பண்ணுங்கள், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணையாளியை ரட்சியும். आप चंगाई प्राप्त करने के लिए एक दूसरे से अपने पापों को मान लो और धर्मियों की प्रार्थना का बहुत अधिक प्रभाव होता है. உன்னுடைய பாபத்தினால தான், மீறுதலினால தான், அக்கிரமங்களினால தான், சாபத்தினால தான் இந்த வியாதி வந்திருக்கிறது. आपके पाप, अधर्म, आज्ञा उल्लंघन और शाप के कारण ही ये बीमारियां आई हैं. 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது भजन संहिता 38 के 4थे वचन को पढ़ने पर, क्योंकि मेरे अधर्म के कामों में मेरा सिर डूब गया और वे भारी बोझ की नाई मेरे सहने से बाहर हो गए हैं. 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. तीसरे वचन में लिखा गया है, तेरे क्रोध के कारण मेरे शरीर में कुछ भी आरोग्यता नहीं और मेरे पाप के कारण मेरी हड्डियों में कुछ भी चैन नहीं. பாவம் என்பது பிசாசினுடைய ஜீவன். पाप शैतान का जीवन होता है. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். आज्ञा उल्लंघन पाप कहलाता है. நன்மை செய்வான் அறிந்தும் செய்யாமல் இருப்பதே பாவம். भलाई करना जानते हुए भी भलाई ना करना भी पाप है. தீய நோக்கம் பாவம் தான். बुरी दृष्टि भी पाप है. இப்படிப்பட்ட பாவங்கள் நாம் செய்தபடியினால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் செய்திருப்பீர்கள், அதனால தான் உனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. आपने अपने जीवन में शायद अनजाने में इस प्रकार कहे हुए कुछ पाप किए होंगे. இந்த பாபத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாக நமது ஆண்டவர் மனுஷாவதாரம் எடுத்து இயேசு என்ற நாமத்தில் பூமியில் வெளிப்பட்டார். इस पाप से छुटकारा देने के लिए ही हमारे परमेश्वर ने देह का रूप धारण करते हुए प्रभु यीशु मसीह के नाम से इस संसार में वो प्रकट हुआ. அவர் நமது பாவங்கள், நமது சாபங்கள், நமது தோஷங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சரீரத்தில் சுமந்தார். उसने हमारे पाप, अधर्म, आज्ञा उल्लंघन, अंधेर, अन्याय सब अपने शरीर पर उठा लिया. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது गलतियों की पत्री पहले अध्याय के 4थे वचन को पढ़ने पर
പാപത്തിലിരുന്നും പ്രപഞ്ചത്തിലിരുന്നും ഉന്നെ വിടുവിക്കുമ്പടിയാക യേശു കൽവാരിക്ക് ഒപ്പ് കൊടുത്താർ എന്ന് വാസിக்கிறோம். पाप और वर्तमान बुरे संसार से छुड़ाने के लिए प्रभु यीशु मसीह ने अपने आप को दे दिया, इस प्रकार हम पढ़ते हैं. മത്തേയു 8-16 വാസിക്കുമ്പോൾ ഉன்னுடைய എല്ലാ ബലവീനങ്ങളെയും എല്ലാ വ്യാധികളെയും അവർ സുമന്താർ. मत्ती 8वें अध्याय के 16वें वचन के अनुसार उसने हमारे सारे पाप और अधर्म को अपने ऊपर उठा लिया है. യേശു നമുക്കാக കൽവാരി ബലിയാക്കപ്പെട്ടാർ. यीशु मसीह हमारे खातिर कलवरी पर बलिदान हुआ. அந்த கல்வாரியினால அதே நாம் தியானிக்கும்போது நமக்கு விடுதலை உண்டாகும். उस कलवरी पर जब हम ध्यान करते हैं तब उस कलवरी के द्वारा हमें छुटकारा भी मिलता है. ஆனால் வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிறதுக்காக மட்டும் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. எபேசியர் 5-26-27 வாசிக்கும் போது கரை திரை முதலானது ஒன்றுமில்லாமல் பிழையற்ற மகிமையுள்ள சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். केवल हमारे बीमारियों से हमें चंगाई या शिफा देने के लिए प्रभु यीशु मसीह ने अपने आप को हमारे लिए दे दिया. इतना ही नहीं, पर इफिसियों की पत्री 5वें अध्याय के 26वें और 27वें वचनों को जब हम पढ़ते हैं तो ऐसा लिखा गया है कि एक तेजस्वी कलीसिया बनाकर उसके पास खड़ी करने के लिए जिसमें न कलंक न झुर्री न कोई ऐसी वस्तु हो वरन पवित्र और निर्दोष हो. இதே பூமியில் நாம் ஜீவிக்கும் போது ஒரு பாபமில்லாத ஜீவியம், கரையில்லாத ஜீவியம், பிழையில்லாத ஜீவியம் செய்ய முடியும். அது விசுவாசிக்கிறவங்க கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்கள். इस संसार में जीवन व्यतीत करते தேவனுக்கு समय மகிமை. एक पाप के बिना, अधर्म के बिना हम एक निर्दोष और निष्कलंक का जीवन व्यतीत कर सकते हैं. அப்போ நீ தேவனுடைய வாசஸ்தலமாக ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தமான இடத்தில் வாசம் பண்ணுவார். परमेश्वर पवित्र है और वह पवित्र मंदिर में वास करता है, इसलिए हम भी परमेश्वर के पवित्र वासस्थान होना चाहिए. യെശയ്യാ 57-15 നാം വാസിക്കും പോത് यशायाह की पुस्तक 57वें अध्याय के 15वें वचन को पढ़ने पर அவர் உன்னதமானவர், உன்னத வாசி, பரிசுத்தத்தில் வாசமாயிருக்கிறார். वह महान और उत्तम है और उसका नाम पवित्र है. वह ऊंचे और पवित्र स्थान में निवास करता है. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. அதனால தான் நாம் இந்த உலகத்தில் இதே மாம்ச சரீரத்தில் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து கரையில்லாதவராக, பிழையற்றவராக, மகிமை உள்ளவராக மாற்றப்பட்ட நித்திய ராஜ்யத்தில் அந்த சியோனில் எருசலேமில் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும், வாழ வேண்டும். इसलिए इस संसार में इसी शरीर में रहते समय पाप और अधर्म के बिना, कलंक और झुर्री के बिना एक जय जीवन व्यतीत करते हुए हम एक महिमा में जीवन व्यतीत करना चाहिए, ताकि अंत में हम लोग नित्यता में उस महिमा में नई यरूशलेम और सियोन में वास कर सकें. அந்த மேன்மையான மேலான காரியங்களை நீ நாடும் போது, தேடும் போது உனக்கு வியாதி எல்லாம் போய்விடும். जब आप उन स्वर्गीय स्थानों में दिखाई देने वाली बातों पर ध्यान करेंगे तो आपके शरीर की सारी बीमारियां भाग जाएंगी. இம்மைக்காக மட்டும் உலகத்திலே பணத்துக்காக, உலகத்திலே வசதிக்காக, உலகத்திலே வீட்டுக்காக நீ ஆண்டவரை நம்பினால் நீ பரிதபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. इस संसार की तात्कालिक और नाशमान बातों के लिए, शरीर की चंगाई के लिए, धन दौलत के लिए या घर के लिए यदि आप परमेश्वर पर भरोसा रखते हैं तो वचन के अनुसार आप सभी मनुष्यों में सबसे अभागे हैं. அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் ஒன்று சிந்திப்போமாக. उस नित्य राज्य के विषय में हम थोड़ा ध्यान करें. நித்திய ராஜ்யத்தில் மேன்மையான இடமாகிய சியோன் புதிய எருசலேமில் போக வேண்டுமானால் பணமோ படிப்போ மற்ற விதமான உலகத்தில் பெரிய காரியங்கள் ஒன்றும் தேவையில்லை. नित्य राज्य रूपी उस नई यरूशलेम और सियोन में जाने के लिए इस संसार के धन दौलत या पढ़ाई लिखाई की जरूरत नहीं है. அதற்காக தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं कि हमारा परमेश्वर हमारे लिए एक वास स्थान तैयार कर रहा है. அந்த இடத்துக்கென்று அதே நாம் சிந்திக்கும் போது, அதான் கொலோசியர் 3-2 வாசிக்கும் போது
தேவனுடைய வலது பார்சத்தை நாடுங்கள் தேடுங்கள். कोलोसियों की पत्री 3 अध्याय के 2 वचन में जिस प्रकार कहा गया है कि पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाना है, जब हम अपने ध्यान उन बातों पर लगाएंगे, കാരണം ദൈവികமான കാര്യങ്ങൾ தேவனுடைய வசனத்தை நாம் சிந்திக்கும் போது அந்த வசனமானது ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்க கூடியது, கிருபை உள்ளது, உன்னை அப்படியே தூக்கி விடக்கூடிய. क्योंकि जब हम परमेश्वर या परमेश्वर के वचन पर ध्यान करेंगे, वो वचन जो जीवन है, वही जीवन रूपी वचन हमारे शरीर की बीमारियों से हमें चंगाई देगा, हमारे मरणहार देह को जिलाएगा और वैसे के वैसे हमें उठाकर खड़ा करेगा. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வசனத்தை தியானிக்கும்படி நான் ராத்திரியில் எழும்பினேன் என்று அவர் சொல்லுகிறார். भजन लिखने वाले भक्त कहते हैं, நடுயாமத்தில் நான் எழும்பினேன். तेरे व्यवस्थाओं पर ध्यान करने के लिए मैं आधी रात उठ गया. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. ஆனபடியினால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் முக்கியப்படுத்துவோமாக. इसलिए हम अपने आत्मिक या रूहानी जीवन को महत्व देना चाहिए. அந்த தோலை அல்ல முக்கியப்படுத்த வேண்டியது, பழத்தை முக்கியப்படுத்துவோம். हम केले के छिलके को नहीं पर उसके अंदर जो गुर्दा है उसको महत्व देना है. தேவனுக்கு மகிமை. அப்படி நம்முடைய நித்திய ராஜ்யத்தை நாம் சிந்திக்கும் போது, उसी प्रकार जब हम अपने सदीपकताई या नित्य राज्य के विषय में ध्यान करते हैं, அந்த நம்முடைய வியாதிகள் எல்லாம் போய்விடும். हमारी सारी बीमारियां दूर हो जाएंगी. எனக்கும் கூட இந்த ஜூன் மாதத்தில் பெரிய ஒரு ஆபத்து நடந்தது, உங்களுக்கு தெரியும். आप सभी लोग जानते हैं कि जून महीने में मेरे साथ एक बहुत बड़ी घटना हुई थी. அது பெரிய ஆபத்து தான். वो एक बड़ी दुर्घटना थी. ஆனால் சில நாட்களுக்குள்ளே தேவன் என்னை சுகப்படுத்தினார். पर कुछ ही दिनों के अंदर परमेश्वर ने मुझे ठीक कर दिया. அந்த பலவீனமோ ஒன்றுமே இல்லை. अभी मेरे शरीर में उसकी कोई निर्बलता नहीं है. அப்போதே மரிக்க வேண்டியது, उसी समय में मर जाना चाहिए था. தேவனுடைய வார்த்தை என்னை உயர்ப்பித்தது. पर परमेश्वर के वचन ने मुझे जिलाया. தேவனுடைய அபிஷேகம் என்னை உயர்ப்பித்தது. परमेश्वर के अभिषेक ने मुझे जिलाया. அதே வார்த்தையே அபிஷேகத்துக்கு நீ முக்கியம் கொடுப்பீரானால், उसी वचन और अभिषेक को यदि आप महत्व देंगे, தேவனுடைய வார்த்தை உன்னை உயர்ப்பியும். परमेश्वर का वचन आपको जिलाएगा. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. ஆனால் தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமாக. इसलिए हम आत्मिक या रूहानी जीवन को महत्व दें. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும் போது, उस प्रकार महत्व देने पर நமக்குள்ளே கிருபையும் ஜீவனும் விசுவாசமும் பெருகும். हमारे अंदर अनुग्रह विश्वास बढ़ता जाएगा. உன் விசுவாசம் ஆக கடவது என்று தேவன் சொன்னார். ईश्वर ने कहा तेरे विश्वास के अनुसार होने दे. 12 வருஷமாக அந்த ரக்ஷசர ஸ்திரீயோடு தேவன் சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உனக்கு உதவி செய்யும், உனக்காக கடவது. वह स्त्री जो कि 12 साल उस खून के बहाव की बीमारी से पीड़ित थी, उसे देखकर ईश्वर ने कहा तेरे विश्वास के अनुसार होने दे. தேவன் என்னை குணமாக்குவார் என்று நாம் விசுவாசிப்போமாக. हम ये विश्वास करें कि परमेश्वर मुझे चंगा करेगा या शिफा देगा. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த கூடாத காரியம். विश्वास के बिना परमेश्वर को प्रसन्न करना अनहोना है. தெய்வீகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தியானிக்கும் போது நமது விசுவாசம் பெருகும். परमेश्वर के कामों को मुख्यता देते हुए जब हम उन पर ध्यान करेंगे तब हमारा विश्वास बढ़ेगा. நான் உங்களை அந்த நாட்களில் தேவ வசனத்தை அதிகமாக தியானித்தேன். उन दिनों में मैंने परमेश्वर के वचन पर बहुत ध्यान किया. என்னுடைய விசுவாசம் பெருகிற்று. मेरा विश्वास बढ़ता गया. உன் விசுவாசம் உனக்கு ஆக கடவுது என்று சொன்னது போல, जैसे यीशु ने कहा कि तेरे विश्वास के अनुसार होने दे, அந்த விசுவாசம் எனக்கு ரட்சித்தது. उस विश्वास ने मुझे भी बचाया. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. அந்த விசுவாசத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமாக. उस विश्वास को हम महत्व देना चाहिए. அடுத்தபடி கல்வாரியை தியானிப்போமாக. अगला हम कलवरी पर ध्यान करना चाहिए. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும். यीशु मसीह के कष्टों पर हम ध्यान करना चाहिए. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो. 5 காயங்கள் என்று நாம் சொல்லுகிறோம்.
5 बात ऐसा हमने कहा। 5 காயம் என்று சொன்னால் கையிலே காயம், காலிலே காயம், தலையிலே காயம், விலாவிலே காயம் என்ற 5 காயங்கள் அல்ல. माफ कीजिए, 5 घाव, वो 5 घाव हाथों में, माथे पर, पैर में या बाजू में, ऐसे नहीं। இயேசுவினுடைய காயத்தை 5ஆக நாம் பிரிக்கலாம். यीशु के घावों को 5 भागों में बांट सकते हैं। எசேயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். यशायाह की पुस्तक 53वें अध्याय के 5वें वचन में हम पढ़ते हैं, முதலாவது காயம் யூதர்களால் ஏற்பட்டதான உள்காயம். पहला घाव यहूदियों के द्वारा दिया गया आंतरिक या भीतरी घाव। யூதா போர் சேவகர் அவர்களை அடித்தார்கள், உதைத்தார்கள். यहूदी सिपाहियों ने उसे मारा और उसे पीटा, அவருக்கு உள்காயம் உண்டாயிற்று. उसको भीतर घाव हुए। இரண்டாவது காயம் வாரினால் அடித்த போதுண்டான வெளியரங்கமான காயங்கள். दूसरा घाव जब उसे कोड़ों से मारा गया तब उत्पन्न हुआ घाव। இயேசுவை வாரினால் அடித்தார்கள். यीशु को कोड़ों से मारा गया। மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். मत्ती रचित सुसमाचार 27वें अध्याय के 26वें वचन में हम पढ़ते हैं, ஒரு முறை அந்த வாரினால் அடிக்கும் போது 200 இடத்திலே சத பிடுங்குமா. ऐसा कहा गया है कि एक बार जब उस कोड़े से वार किया जाता है तब 200 स्थानों से वह मांस खींचकर निकाल लेता है। இவ்விதமாக இயேசுவினுடைய முழு சரீரமும் காயப்பட்டது. इस प्रकार यीशु के शरीर के हर एक भाग छलनी किए गए। இது இரண்டாவது காயம். ये दूसरा घाव है। மூன்றாவது முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இயேசுவினுடைய சிரசின் மேல் வைத்து கோலினால் அடித்தார்கள். तीसरा, कांटों से एक मुकुट बनाकर यीशु के सिर पर रखा गया और उसे एक लाठी से मारा। மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். मत्ती 27वें अध्याय के 28वें और 29वें वचनों में, அப்போது தலையில் காயங்கள் உண்டாயிற்று. तब उसके सिर पर घाव हुए। அந்த முள்கிரீடத்தில் 173 முள்ளுகள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. इतिहास कहती है कि उस कांटों के मुकुट में 173 कांटे थे அதில் 53 காயங்கள் இயேசுவினுடைய தலையில் ஏற்றது. और उनमें से 53 कांटों के द्वारा यीशु को घाव हुए। அது மூன்றாவது காயம். वो तीसरे घाव थे। நாலாவது இயேசுவினுடைய இரு கரங்களிலும் காலிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. चौथा, यीशु के दोनों हाथ और उसके दोनों पैरों पर कीले टोके गए। ஐந்தாவது காயம் அவருடைய விலாவிலே குத்தினார்கள். पांचवा, यीशु मसीह के बाजू में या पसलियों को जब बेधा गया। இதுதான் இயேசுவின் 5 காயங்கள். और ये यीशु के 5 घाव हैं। அந்த வாரினால் அடித்து முழு சரீரத்தையும் கிழித்தார்கள். उस कोड़ों से मारकर यीशु के शरीर को छलनी कर दिया। 129ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, भजन संहिता 129 के 3 वचन को पढ़ने पर, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது படச்சாலுகளை நீளமாக்கினார்கள். हलवाहों ने मेरी पीठ के ऊपर हल चलाया और लंबी लंबी रेखाएं की। வயலில் உழுகிறவர்கள் உழுது படச்சாலுகளை நீளமாக்குகிறது போல இயேசுவினுடைய முதுகில் வாரினால் அடித்து அடித்து உழுதார்கள். जैसे हलवाहे जमीन को जोतते समय उस जमीन में लंबी लंबी रेखाएं बना देते हैं, उसी प्रकार यीशु के पीठ पर कोड़ों से मारकर लंबी लंबी रेखाएं बना दिए। हलवाहों ने मेरी पीठ के ऊपर हल चलाया और लंबी लंबी रेखाएं की। இயேசு பாவம் அறியாதவர். यीशु मसीह पाप से अज्ञात था। இயேசு பாவம் செய்யாதவர். यीशु ने पाप नहीं किया था। இயேசுவுக்குள் பாவம் இல்லை. यीशु में पाप नहीं था। அவர் பரிசுத்த தேவன். वह पवित्र परमेश्वर है। நான் பரிசுத்தர் ஆனபடினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். परमेश्वर कहता है, मैं पवित्र हूँ इसलिए तुम भी पवित्र बनो। நமது ஆத்மாவையும் சரீரத்தையும் குணமாக்கும்படியாக இயேசுவினுடைய சரீரத்தை வாரினால் அடித்து அடித்து கிழிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். हमारे आत्मा, प्राण और शरीर या रूह, जान और जिस्म को पवित्र करने के लिए प्रभु यीशु मसीह ने अपना शरीर कोड़ों के द्वारा छलनी होने के लिए सौंप दिया। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। அவிதமாக கிழித்த அவருடைய எலும்புகள் எல்லாம் தெரிய வந்தது. इस प्रकार यीशु के पीठ पर लंबी लंबी रेखाएं करने के कारण उसकी हड्डियां भी दिखाई देने लगे।
நம்முடைய சரீரத்தில் சின்ன காயம் வந்தால் நாம் எவ்வளவு வேதனைப்பட்டு மயங்கி விழுவோம். हमारे शरीर में एक छोटा सा घाव होने पर कितना असहनीय दर्द होता है और कभी कभी हम मूर्छित भी हो जाते हैं. உன்னை சுகமாக்கும்படியாக இயேசு வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தார். आपको चंगाई देने के लिए या शिफा देने के लिए यीशु मसीह ने अपने आप को कोड़ों की मार खाने के लिए सौंप दिया. 22 சங்கீதம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது भजन संहिता 22 के 17वें वचन को पढ़ने पर என் எலும்புகளை நானே எண்ணலாம், मैं अपनी सब हड्डियां गिन सकता हूँ. அவர்கள் எல்லோரும் நோக்கி பார்க்கிறார்கள். वे मुझे देखते और निहारते हैं. இயேசுவினுடைய எலும்புகள் எல்லாம் தெரிகிறது. यीशु मसीह की सभी हड्डियां दिखाई दे रही हैं. அதனால தான் இயேசு சொன்னார், தழும்புகளால் குணமானீர்கள். इसलिए यीशु ने कहा, मेरे कोड़े खाने से तुम चंगे हो गए. இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். इस यीशु को थोड़ा देखिए. எசையா 45 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது यशायाह की पुस्तक 45वें अध्याय के 22वें वचन को पढ़ने पर, பூமியின் எல்லையெங்கும் உள்ளோரே என்னை நோக்கி பாருங்கள். हे पृथ्वी के दूर दूर के देश के रहने वालों मेरी ओर देखो. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். तब तुम उद्धार पाओगे. நானே தேவன், வேற ஒருவனும் இல்லை. क्योंकि मैं ही ईश्वर हूँ और दूसरा कोई नहीं है. அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். उस यीशु को देखिए. உனக்காக காயப்பட்ட வேதனைப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். आपके लिए कोड़ों की मार खाए हुए या घायल हुए यीशु को देखिए. அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை சுகமாக்கும்படியாக, குணப்படுத்தும்படியாக இதோ உனக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். वह यीशु जो कल आज और युगानुयुग के लिए एक सा है, वह आपको चंगाई देने के लिए, आरोग्य देने के लिए, छुटकारा देने के लिए आपके पास खड़ा हुआ है. உன்னுடைய ஆத்மாவில் இழைப்படைந்து நீ சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக பாவிகளால் இவ்விதமாக விவிதங்களை சகித்த அவரையே தியானித்துக்கொள் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். इब्रानियों की पत्री 12वें अध्याय के 4 वचन में हम इस प्रकार पढ़ते हैं कि हमारा परमेश्वर जिसने हमारे लिए कष्ट उठाया उस पर ध्यान करो. அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். उस यीशु पर ध्यान कीजिए. இயேசு உன்னை நோக்கி பார்க்கிறார். यीशु आपको देख रहा है. நீ இயேசுவை நோக்கி பார். आप यीशु को देखिए. உன்னுடைய நிலைமையை நீ நோக்கி பார்க்க வேண்டாம். आप अपने हालात को ना देखिए. உன்னுடைய வியாதி கல்வாரியில் போய் விட்டது. आपकी बीमारी कलवरी पर नाश हो चुका है. உன்னுடைய வியாதியை நான் சுமந்தேன். आपकी तेरी बीमारियों को मैंने उठा लिया है. உனக்காக நான் கல்வாரியில் மரித்தேன். तेरे लिए कलवरी पर मैंने अपना प्राण दे दिया. உனக்காக மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன். तेरे लिए मैंने मृत्यु और अधोलोक पर जय पा लिया. உனக்காக நான் உயர்த்தெழுந்தேன். तेरे लिए मैं मरे हुए में से जी उठा. பூமியின் எல்லையெங்கும் உள்ளோரே என்னை நோக்கி பாருங்கள். हे पृथ्वी के दूर दूर के देशों में रहने वालों मेरी ओर फिरो. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். तब तुम उद्धार पाओगे. இதே போல வேறொரு தேவன் உண்டோ? क्या इसके समान और कोई ईश्वर है? உன்னுடைய பாபத்தையும் சாபத்தையும் சுமந்து உனக்காக பாடுபட்டு மரித்த வேற தேவன் உண்டோ? आपके पाप और शाप के लिए कष्ट और सताओं को सहन कर अपने प्राण को बलिदान करने वाला और कोई ईश्वर है? அந்த இயேசு சொல்லுகிறார், वह यीशु कहता है, நான் உன்னை குணமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा. என் தழும்புகளால் நீர் குணமானீர்கள். मेरे कोड़े खाने से तुम चंगे हो गए. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? उसके लिए हमें क्या करना चाहिए? நான் முன்னமே சொன்னது போல நமது பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். जैसे मैंने आपसे पहले कहा, हम अपने पाप के लिए पश्चाताप करना चाहिए. நமது பாவத்தினால தான் நமக்கு வியாதி. हमारे पापों के कारण ही हमारे शरीर में बीमारियां आती हैं. நீங்கள் கண்களை மூடி கொஞ்ச நேரம் பாவத்துக்காக மனஸ்தாபப்படுங்கள். आप अपनी आंखों को बंद करते हुए अपने किए हुए पापों के लिए पश्चाताप कीजिए.
விடுதலை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடி உன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு கொஞ்ச நேரம் அழுது 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 புலம்புவோமாக. जो लोग छुटकारा पाना चाहते हैं वे अपने स्थान पर बैठते हुए अपनी आंखों को बंद करते हुए अपने किए हुए पापों के लिए पश्चाताप करें, आंसू बहाएं और रोएं. எனக்குள் பாவம் இல்லை என்போமானால் உன்னை நீ வஞ்சிக்கிறாய். यदि कोई कहता है कि मुझ में पाप नहीं है तो हम अपने आप को धोखा देते हैं. உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட்டால் அவர்களை மன்னிக்க நான் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறேன். यदि तू अपने पाप और अधर्मों को मान लेगा तो मैं उसे क्षमा कर कर तुझे धर्मी बनाने के लिए विश्वास योगी हूँ. இயேசு உன்னை கைவிட மாட்டார். यीशु आपका हाथ नहीं छोड़ेगा. நீ வந்தது போல திரும்பி போகிறது இல்ல. आप जैसे आए हैं वैसे वापस नहीं जाएंगे. உன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்கள். आप अपने पापों के लिए पश्चाताप कीजिए. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் மன்னியும் என்று வாய் திறந்து சொல்லுங்கள். अपना मुंह खोल के परमेश्वर से कहिए, हे प्रभु मेरे पापों को क्षमा कर, क्षमा कर. எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லி உன்னை நீ வஞ்சிக்க வேண்டாம். मेरे अंदर कोई पाप नहीं है ये कहकर आप अपने आप को धोखा ना दें. நீ வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். यदि आप अपने मुंह से कबूल या अंगीकार करेंगे तो आप बच जाएंगे. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். सभी लोग मुंह खोल के कहिए, இருதயம் நுறுங்கட்டும். हृदय टूटने दें. அந்த எசேக்கியா தேவனே அவர் விண்ணப்பம் செய்தார். उस हिजकिय्याह ने परमेश्वर को देखकर विनती किया. அவன் கடந்த கால ஜீவியத்தை நோக்கி பார்த்தான். उसने अपने पिछले जीवन को स्मरण किया. உன்னுடைய கடந்த கால ஜீவியத்தை நோக்கி பாருங்கள். अपने भूतकाल या अतीत के जीवन पर ध्यान कर. ஏன் எனக்கு இந்த வியாதி வர வேண்டும்? मेरे शरीर में ऐसी बीमारियां क्यों आना चाहिए? தேவனிடத்திலிருந்து வியாதி வருகிறது இல்ல. बीमारी परमेश्वर की ओर से नहीं आती है. தேவனில் வியாதி இல்ல. परमेश्वर में बीमारी नहीं है. பரலோகத்தில் வியாதி இல்ல. स्वर्ग में बीमारी नहीं है. வியாதி பிசாசனுடைய கிரியை. बीमारी शैतान के काम है. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் பூமியில் வெளிப்பட்டார். शैतान के कामों को नाश करने के लिए मनुष्य का पुत्र इस संसार में प्रकट हुआ. அருமையான தேவஜனமே உன்னை தாழ்த்தி தாழ்த்தி பாபாரிக்க கண்ணீருடன் செய்யுங்கள். प्रिय परमेश्वर के लोगों, अपने आप को दीन करते हुए रोते हुए आंसू बहाते हुए अपने पापों के लिए पश्चाताप कीजिए. எசேக்கியா கண்ணீரை விட்டார். हिजकिय्याह ने आंसू बहाया. எசேக்கியாவின் கண்ணீர் மனஸ்தாபத்தையும் நறுங்குண்டதுமான இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. हिजकिय्याह के आंसू टूटे हुए हृदय और पिसे हुए मन और साथ ही साथ उसके पश्चाताप को दर्शा रहे हैं. எசேக்கியாவின் கண்ணீரை தேவன் கண்டார். हिजकिय्याह के आंसुओं को परमेश्वर ने देख लिया. எசேக்கியாவின் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். हिजकिय्याह के विनती को परमेश्वर ने सुन लिया. உன்னுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். परमेश्वर आपकी विनती को सुन रहा है. உன்னுடைய கண்ணீரை தேவன் காண்கிறார். परमेश्वर आपके आंसुओं को देख रहा है. நீ மனஸ்தாபப்பட்டு பாபாரிக்கை செய்தால் यदि आप पश्चाताप करके पापों को कबूल या अंगीकार करेंगे உன்னுடைய வியாதியை நான் குணமாக்குவேன் என்றவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मैं तेरी बीमारियों को दूर करूंगा. ஒருவரும் மௌனமாயிராமல் कोई भी चुप न बैठिए. எல்லாரும் வாய் திறந்து பாபாரிக்கை செய்யுங்கள். सभी लोग मुंह खोलकर पाप का अंगीकार कीजिए. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். वो आज कल और युगानुयुग के लिए ना बदलने वाला है. இதோ அவர் உன்னை தொடுகிறார். देखो वो आपको छू रहा है. அவர் உன்னை குணமாக்குகிறார். वो आपको चंगा कर रहा है. நாம் மனஸ்தாபப்படும் போது அந்த பாவம் உன்னை விட்டு அப்படி போய் கொண்டிருக்கிறது. जब आप मन फिराते हैं पश्चाताप करते हैं तो बीमारी आपको छोड़ रही है. கெட்ட குமாரன் மனஸ்தாபப்பட்ட வேளையில் வீட்டுக்கு தகப்பனாரோடு கிட்ட சேர்ந்து வந்தான். जैसे उस छोटे उड़ाऊ पुत्र ने मन फिराया तो वह अपने पिता के पास घर लौट कर आया. அந்த குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், उस कोड़ी को देखकर यीशु कह रहा है, எனக்கு சித்தம் உண்டு.
मैं चाहता हूँ। இயேசு அவனை தொட்டார், यीशु ने उसे छुआ, குஷ்டரோகியை தொட்டார். यीशु ने कोड़ी को छुआ। நீ சுஸ்தமாவது என்னுடைய சித்தம். तू शुद्ध होना मेरी इच्छा है। இயேசு உன்னையும் தொட போகிறார். यीशु आपको भी छूने जा रहा है। நல்ல மனஸ்தாபமுள்ள ஹிருதயம் உண்டாகட்டும். एक पश्चाताप का हृदय या दिल उत्पन्न होने दें। எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். सभी लोग मुंह खोल के कहिए, ஒருவரும் மௌனமாயிராதீர்கள். कोई भी चुप ना बैठिए। எரேமியா சொன்னார், ஆண்டவரே என்னை குணமாக்கும், அப்போது நான் குணமாவேன். यिर्मयाह ने कहा, तू मुझे चंगा करेगा तो मैं चंगा हो जाऊंगा। இதோ தேவன் குஷ்டரோகியை தொட்டது போல உன்னையும் தொடுகிறார். जैसे यीशु मसीह ने कोड़ी को छुआ, वैसे वह आपको भी छू रहा है। நீ குணமாவது என்னுடைய சித்தம். तू चंगा होना मेरी इच्छा है। நீ வேதனையில் இருப்பது என் சித்தம் அல்ல. तू दर्द में रहना मेरी इच्छा नहीं है। ஆனால் உன் பாவமே எனக்கும் உனக்கும் தடையாக காணப்படுகிறது. पर तेरे पाप और अधर्मी मेरे और तेरे बीच में खड़े हुए हैं। உன்னுடைய அக்கிரமமே என் முகத்தை மறைக்குது. तेरे अधर्म तुझसे मेरा मुंह छिपा रहे हैं। திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், उस झोले के मारे को देखते हुए यीशु ने कहा, மகனே உன் பாவத்தை மன்னித்து, हे बेटे मैंने तेरे पाप क्षमा किए। உன்னுடைய படுக்கையை எடுத்து நீ நடந்து போ என்று சொன்னார். अपनी खाट उठाकर चल फिर, ऐसे यीशु ने कहा। உன்னுடைய பாவங்களை மன்னித்து, मैंने तेरे पाप क्षमा किए हैं। அந்த பாவம் தான் உனக்கு தடை. वो पाप ही तेरे लिए रुकावट है। அந்த பாவத்தை அறிக்கையிடுங்கள். उन पापों को अंगीकार कीजिए। எல்லாரும் கண்ணீருடன் அறிக்கையிடுங்கள். सभी लोग आंसुओं के साथ अंगीकार कीजिए। உன்னுடைய விசுவாசம் பெருகட்டும். आपका विश्वास या ईमान बढ़ने दें। இதா இயேசு உன்னை தொட போகிறார். एक यीशु आपको छूने जा रहा है। எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். सभी लोग मुंह खोल के कहिए, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ வாய் திறந்து சொல்லும் போதே என்னை குணமாக்கின தேவன் உன்னையும் குணமாக்குவார். जब आप मुंह खोलकर कहेंगे तो वो परमेश्वर जिसने मुझे चंगा किया वो आपको भी चंगा करेगा। நடக்க முடியாத நீ இப்போதே எழும்பி நடக்கலாம். आप जो चल नहीं पा रहे हैं, इसी समय आप उठकर चल सकेंगे। உன்னுடைய பாவத்துக்காக மனஸ்தாபப்படுங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள். आप अपने पापों के लिए पश्चाताप करते हुए अपने पापों को अंगीकार और कबूल कीजिए। அந்த பாவம் உன்னை விட்டு அகன்று போகும்போது, जब वो पाप आपको छोड़कर चला जाएगा, இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்படும் போது, यीशु के खून से जब आप धोए जाएंगे, இயேசுவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பார். यीशु का खून हमारे सारे पापों को धोकर हमें शुद्ध करता है। இதா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். हो यीशु कह रहा है कि मैं तुझे चंगा करूंगा। முதலாவது உன்னுடைய ஆத்மாவில் குணம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். पहले आपकी आत्मा या प्राण में चंगाई होने दे, அப்போது சரீரத்தில் சுகம் உண்டாகும். तब आपके शरीर में या जिस्म में चंगाई होगी। எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். सब लोग मुंह खोल के कहिए, ஆண்டவரே என்னோட பாவத்தை மன்னியும், हे प्रभु मेरे पापों को क्षमा कर, என் பாவத்தை மன்னியும். मेरे पापों को क्षमा कर। கல்வாரியை நோக்கி பாருங்கள், कलवरी को देखिए, கல்வாரியை நோக்கி பாருங்கள். कलवरी को देखिए, இயேசுவினுடைய சரீரத்தை நோக்கி பாருங்கள். यीशु के शरीर को देखिए, இயேசுவினுடைய சிரசை நோக்கி பாருங்கள். यीशु के सिर को देखिए। அவர் காயப்பட்டார். वो घायल हुआ, உன்னுடைய சரீர சுகத்துக்காக அவர் காயப்பட்டார். आपके शरीर की चंगाई के लिए वो घायल हुआ। உன்னுடைய ஆத்மாவின் விடுதலைக்காக அவர் ரத்தம் சிந்தினார். आपके प्राण के छुड़ौती के लिए उसने खून बहाया। நீ நீதிமானாகும்படி அவர் கல்வாரியில் மரித்தார். आप धर्मी होने के लिए वह कलवरी पर बलिदान हुआ। உனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். आपके लिए वह जी उठा। அந்த இயேசு நமது மத்தியே உலாவிக் கொண்டிருக்கிறார். वह यीशु हमारे मध्य में चल फिर रहा है। அந்த இயேசு உனக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். वह यीशु आपके सामने खड़े हुए हैं।
இதோ இயேசு உன்னை தொடுகிறார். यीशु आपको छू रहे हैं. இயேசு உன் வியாதியை குணமாக்குகிறார். यीशु आपकी बीमारियों से चंगाई दे रहे हैं. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். हर्ष से भरा हुआ हृदय अच्छी औषधि பாவத்தை है. செய்யும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். पाप का अंगीकार करने पर एक आनंद होता है. ஆண்டவரே இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அறிக்கை பண்ணுங்களோ. आप अपने मुंह से अंगीकार कीजिए, हे प्रभु अब मैं पाप नहीं करूंगा. இனி நான் பாவத்தை செய்ய மாட்டேன். अब मैं पाप नहीं करूंगा. உமது பிள்ளையாக ஜீவிப்பேன். मैं तेरा बच्चा होकर जीवन बिताऊंगा. வாய் திறந்து சொல்லுங்கள். अपना मुंह खोल के कहिए. வாய் திறந்து சொல்லும் போதே உனக்கு ஒரு அபிஷேகம் உண்டாகும். जब आप मुंह खोल कर कहेंगे तब आपको एक अभिषेक या मसा होगा. அபிஷேகத்தினால் அடிபன் முகத்தை முறியடிப்பார். अभिषेक के द्वारा वो आपके जुओं को तोड़ देगा. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. जहाँ पर परमेश्वर का आत्मा है वहाँ पर आजादी या स्वतंत्रता है. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துங்கள். अभिषेक पाए हुए लोग आत्मा में भरकर परमेश्वर की महिमा कीजिए, उसे जलाल दीजिए. நான் உன்னை குணமாக்குவேன். मैं तुझे चंगा करूंगा. இதோ ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார். परमेश्वर आपको चंगा कर रहा है. அவருடைய மகிமையை வெளிச்சத்தை நான் காண்கிறேன். मैं उसकी महिमा या जलाल को देख रहा हूँ. இதோ இயேசு இரு கரங்களையும் விரித்து நமது மத்தியே உலாவுகின்றார். हमारा प्रेमी यीशु अपने दोनों हाथों को फैलाए हुए हमारे मध्य में चल रहा है. இயேசு உன்னை தொடுகிறார். यीशु आपको छू रहे हैं. விடுதலை விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். चंगाई और छुटकारे को पा लीजिए. இப்போதே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். इसी समय चंगाई पा लीजिए. நீ சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். आप संदेह को जगह ना दीजिए. உன் விசுவாசம் போல உனக்காக கடவது. आपके विश्वास के अनुसार आपको होने दे. அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை தொட்டபோது வல்லமை புறப்பட்டது போல जब उस स्त्री ने यीशु को छुआ तब एक सामर्थ्य निकल कर गया. उसी प्रकार இப்போது இயேசுவே தொடுவாயாக. आप इसी समय यीशु को छू लीजिए. இயேசுவே தொடுவாயாக. यीशु को छू लीजिए. அவரோட வல்லமை புறப்படுகிறது. उसका सामर्थ्य निकल रहा है. குணமாக்கும் வல்லமை புறப்படுகிறது. संगाई या शिफा देने वाली शक्ति निकल रही है. அவர் உன்னை தொடுகிறார். वो आपको छू रहा है. அநேகர் விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். कई लोग छुटकारा पा रहे हैं. இயேசு கைவிட மாட்டார். यीशु आपको हाथ ना छोड़ेगा. உன்னுடைய நம்பிக்கை வீணாகாது. आपकी आशा भंग नहीं होगी. இதா நீ விடுதலையை பெற்று சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி போக போகிறாய். आप संगाई और छुटकारा पाकर आनंद के साथ अपने घर लौटने जा रहे हैं. இதா உன்மேல் அபிஷேகத்தை தேவன் அனுப்புகிறார். देख परमेश्वर आपके ऊपर अभिषेक या मसा भेज रहा है. விசுவாசிகள் கை தட்டி ஆவியில நிரப்புங்கள். विश्वासी लोग आत्मा में भरकर ताली बजाते हुए उसकी महिमा करें. புதிய ஆத்மாக்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். नए आत्मा लोग नए लोग परमेश्वर की तारीफ करें. இயேசுவே உம்மை இரட்சகராக ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். कहिए, हे यीशु मैं तुझे अपना मुक्तिदाता होकर स्वीकार करता हूँ.